இப்போ பாதகாதிபதி பாத்தீங்கன்னா அவரு செவ்வாய் தான் பாதகாதிபதி, அவர் தான் யோகாதிபதி. அந்த லக்னாதிபதி சூரியன் வந்து மேஷத்துல உச்சமாகிறாரு. நம்ம நினைக்கிறோம் 9ஆம் இடத்துல உச்சமாகிறாரு, நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அவரு மீனத்துல போய் 8ஆம் இடத்துல போய் உச்சமா உட்காருறாரு. நிறைய பேர் வந்து சுக்கிர தசை நல்லா இருக்கும், 20 வருஷம் இனி இவனை பிடிக்கவே முடியாதுன்னுவாங்க. ஆனா அவர் நம்ம பார்த்துட்டு தான் செய்யணும். சுக்கிரதசைன்னு வந்தோம்னா சுக்கிரன் நம்ம வந்து 20 வருஷம் நம்ம தூக்கி கொடுத்துருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துல சுக்கிரதசையில சுய புத்தியில பத்துல வந்து ராகுலாம் இருந்தானா நீங்க சொல்ற மாதிரி மூணாம் பாவகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேசியே ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. காலையில ஆரம்பிச்சு 7 மணி நேரம் பேசினாலும் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா பிரயோஜனம் இல்லாத இப்போ வந்து 10ஆம் இடத்துல பாதகாதிபதி அமர்ந்திருக்கு. பாதகாதிபதி என்ன செய்வாரு அப்படின்னா, சரி, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம்னு சொல்லலாம். எப்படி சொல்றது? எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஒரு சமயம் வரும். எப்போ அப்படின்னா, நிறைய கடனால பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அவங்களுடைய சொத்துக்கள இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வருது. இந்த மாதிரி சொத்துக்கள இழக்கிறதுக்கான சூழல்லாம் ஏன் சார் ஏற்படுது? அதாவது வந்து 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இந்த 2 அதிபதிகள் போய் 6ஆம் இடத்துல அமர்ந்துச்சுன்னா குடும்ப சொத்துக்கள் வந்து அடமானத்துக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா குடும்ப சொத்தை கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஓகே. 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இவங்க 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்துச்சுன்னா ம். குடும்ப சொத்தை டாக்குமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு பையனுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இதுக்கோ அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது. ம். கொடுக்காம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த சொத்து முழுசா எல்லாருக்குமே இப்போ கடனாளி ஆகிற குடும்பமே அப்படியே கடனாளி ஆகிற சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுடும். ஓகே, ஓகே, ஓகே. நிறைய எப்படி சொல்றது? ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய பார்த்தீங்கன்னா, அந்த முயற்சி தோல்வியில அடைஞ்சு போயிடும். அவங்க வந்து அப்பவும் என்ன ஆவாங்க அப்படின்னா, கடனாளியா வந்து ஒரு நிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துரும். சுத்தி இருக்கிற நெறைய பேர் வந்து அவங்க வந்து நெறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு தோல்வியாவே வர காரணம் என்னவா இருக்கும்? பொதுவா 6, 8, 12 இந்த தசா காலத்துல வந்து தொழில் அந்த தசா நடக்கும்போது தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது. அதே ம். மாதிரி சந்திரன் 4, 6, 8, 12ல இருந்தா தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது ஜனனகால ஜாதகத்திலேயே. அதே மாதிரி வந்து இப்போ 9ஆம் அதிபதி தசை நடக்குது, இல்ல அந்த பாவக சக்கரத்துல அது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்குன்னா அதுவும் வந்து அந்த நிர்வாகத்தை சரிய வைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப ஜாதகமே உம் பார்க்கல, அவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல பார்த்துட்டு அவங்களால செய்யறது நல்லது. ஏன்னா ஓகே, ஓகே. முதலீடு ஒரு மினிமம் இது வந்து சின்ன தொழில் செஞ்சா கூட மினிமம் 2 லட்ச ரூபா வைக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஸோ கண்டிப்பா. அதனால வந்து ஜாதகத்தை இப்போ 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறாரு அப்படின்னா ம். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இப்போ கும்ப லக்னம், லக்னாதிபதி சனீஸ்வர பகவான் அவர் 6ஆம் இடத்துல கடகத்துல பூசத்திலேயே சொந்த நட்சத்திலேயே போய் உட்காருன்னு நினைச்சுங்க. இவங்கெல்லாம் தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது, வேலை வாய்ப்பு போயிட்டுறது நல்லது. இவங்க தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா தொழில் நலிவை தான் கொடுக்கும். ஸோ 6ஆம் அதிபதி பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். 10ஆம் இடம் வலுத்து இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா தொழில் செய்யலாம். ஆனா 6ஆம் பாவம் வலுத்து இருந்தா சர்வீஸ் ஓரியன்ட் தான் செய்யணும். இல்ல லேபர் சார்ஜஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரியான இதுதான் செய்யும். இவங்க ஸோ முயற்சி தான் என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு அது கண்டிப்பா. அதே மாதிரி பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பலவான். ஓகே நம்ம சார். நினைப்போம் இப்ப சிம்ம லக்னம், ம். இப்ப பாதகாதிபதி பாத்தீங்கன்னா அவரு செவ்வாய் தான் பாதகாதிபதி, அவர் தான் யோகாதிபதி. ம். அந்த லக்னாதிபதி சூரியன் வந்து மேஷத்துல உச்சமாகிறாரு. நம்ம நினைக்கிறோம் 9ஆம் இடத்துல உச்சமாகிறாரு, நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா பாவகத்துல அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பாரு. ம். அப்ப என்னன்னா பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பலவான், பாதகத்தை செஞ்சே தீரும். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுக்கிர தசை வந்திருக்குது, நல்லா இருக்கு, ஓகோன்னு ஆயிடும்னு சொல்லுவாங்க. ம். ஆனா சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அவரு மீனத்துல போய் 8ஆம் இடத்துல போய் உச்சமா உட்காருறாரு. நிறைய பேர் வந்து சுக்கிர தசை நல்லா இருக்கும், 20 வருஷம் இனி இவனை பிடிக்கவே முடியாதுன்னுவாங்க. ஆனா ம். அவரு 3க்கு 8க்கு 3க்கு ஆதிபத்தியம் பெற்ற அவரு 8ஆம் இடத்துல உச்சமாகறாரு. 8ஆம் இடம்ன்றது கண்டங்கள், அப்புறம் வந்து பொருளாதார சரிவு, விபத்து,
ஆயுளுக்கு பங்கத்தை கொடுக்கறது. ம். அதுவும் சுக்கிர தசையில அந்த சுக்கிர தசையில சுய புத்தியில முதலீடு போட்டு செஞ்சாங்கன்னா தொழில் ம். நலிவை தான் கொடுக்கும். ஓகே. சுக்கிர அதுக்கு தசைன்ன உடனே பரிகாரங்கள்லாம் எல்லாருக்கும் எதுவும் கிடையாதா? சுக்கிர தசைன்ன உடனே எல்லாருக்கும் அந்த சுக்கிர தசை பலன் கொடுக்கறது இல்ல. ஓகே, 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 ஓகே. அது சுக்கிரதசை சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரு? அவரு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரா? ம். அவரு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரா? சோ ம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் செய்யணும். சுக்கிரதசைன்னு வந்தோம்னா சுக்கிரன் நம்ம வந்து 20 வருஷம் நம்ம தூக்கி கொடுத்துருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அந்த காலகட்டத்துல சுக்கிரதசையில சுய புத்தியில அவரு தொழில் செஞ்சாருன்னா நட்டத்தை தான் சரிவாரு. நிறைய ம். பேர் சுக்கிரதசை வந்தோடனே லைஃப் எல்லாம் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாறிடும்னு நினைப்பாங்க. அந்த ம். அந்த காலகட்டத்துல தொழில் செஞ்சவங்க பாத்தீங்கன்னா நிறைய இழந்திருப்பாங்க. ஓகே சார். எப்பவுமே ஒரு தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த 9 நவகிரகங்களும் தன்னுடைய காலத்தை எடுத்துப்பாங்க. இப்ப சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னா அதுல சுய புத்தி ஒரு 40 மாசம் நடக்கும். ம். அதுக்கப்புறம் சூரிய தசை, அதுக்கப்புறம் சுக்கிரதசையில சூரிய புத்தி, சுக்கிரதசையில சந்திர புத்தி, சுக்கிரதசையில செவ்வாய் புத்தி அவங்கவுங்க காலத்தை எடுத்துப்பாங்க. ஓகே. அந்த சுக்கிரதசையில சுய புத்தியில முதலீடு போட்டவங்க அத்தனை பேருமே லாஸை சந்தித்திருப்பாங்க. அதுவும் சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 8ல ம். உச்சம் ஆகிறவன ஓஹோன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே. அவரு அதுவே அது பாகையில கலையில 30 பாகையில தான் 30 கலையில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சமா நட்டப்பட்டு வெளியே வந்துருவாரு. அதுவே ம். 27 டிகிரில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சுக்கிரன்னா கண்டிப்பா தொழில நலிவை செஞ்சுட்டு அவர் பேர்ல என்னென்ன இருக்கு டிவிஎஸ் சாம்ப் வச்சிருந்தா கூட அதையும் இழந்துருவாரு. ஓகே. 2 வீலர் வச்சிருந்தா கூட வித்துருவாரு. சைக்கிளை வச்சிருந்தா கூட அதை கூட இழந்துருவாரு. அவர் பேர்ல எதுவுமே என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் இழக்கிற நிலையை தான் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு. ஸோ அது ஓகே. ஜாதகத்தை ஆய்வு பண்ணாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஓகே. எப்போ 8ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை கொடுக்காதா அப்படின்னா 5, 8, 11 தொடர்பு பெற்றாங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ம். ஸோ மற்ற காலகட்டத்துல அவ வந்து 8ஆம் இடம் வந்தது அவமானத்தை மட்டுமே கொடுக்க காத்துட்டு இருக்கும். அதுவும் சுக்கிரன்னா பெண் வகை உறவுகளால அவமானம், மனைவியால ம். அவமானம். 11 வகை உறவுகள் சுக்கிரனை சொல்லுது. பெரியம்மா, சின்னம்மா, சின்ன மாமியாரு இந்த மாதிரியான பெண் வகை உறவுகள் எல்லாமே 11 வகை உறவுகளால அவமானங்களை கொடுக்கும். ஸோ சுக்கிரன்னா போகத்தால அவமானத்தை கொடுக்கும். ஸோ இப்படி ம். சொல்லிக்கிட்டே போலாம். கண்டிப்பா தொழில் செய்யறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்க ஜாதகம் பார்த்து சரியான நேரத்துல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்ப 4, 6, 8, 12ல சந்திரன் இருக்குன்னு வச்சுங்களேன். ம். இப்ப 4ஆம் இடம்ன்றது சந்திரன் இருந்தா திக்பலம் தான். தொழில் நல்லா வளர்ந்த பிறகு வேலைக்காரங்கிட்ட தொழிலை கொடுத்துட்டு இவங்க வெளியே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களால தொழில் நலிவடைஞ்சிரும். ஓகே. 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் வலு பெறக்கூடாது. ஓகே ஸோ சார். வலு பெற்றாங்கன்னா அதுவும் கடன்ல போய் கொண்டு போய் விட்டுடும். ம். 8ல சந்திரன் இருந்தா சுத்தமா ஆகாது. ஓகே. 12ஆம் இடம் விரயத்தை கொடுத்துரும். ஆனா பாவகத்துல 11ல இருந்துட்டாருன்னா தப்பிச்சிட்டாரு அவரு. சரி, ஸோ சரி. 4, 6, 8, 12ல இருந்தாங்கன்னு சொன்னா சந்திரன் அவங்க எல்லாம் தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது. ஓகே சார். உம் ஓகே. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா ஜோதிடத்தை தொழிலா செய்யலாம், டெய்லரிங் செய்யலாம். ம். அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற இடமா தான் இருக்கும். ஒரு தோல் மண்டி, ஒரு ம். வெங்காய மண்டி, இப்ப ஒரு சின்ன 4 பேர் வேலை செய்யற இடமா இருக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்குன்னா கேதுன்னா சிறிய இடம்னு அர்த்தம். ஓகே இப்போ சார். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பான்ஸ் இந்தியா கம்பெனி இல்ல ஒரு புந்தமல்லியில ஒரு பெரிய கம்பெனில போய் இப்போ பஸ்ல பிக்கப் பண்ணி டிராப் பண்றது அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது 10ல கேது இருந்தா. ஓகே சார். ஓகே. 10ல வந்து ராகுலாம் இருந்தானா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. ஷிஃப்ட் முறையில 3வது ஷிஃப்ட், நான் 2வது ஷிஃப்ட், 3வது ஷிஃப்ட் காலையில 5 மணிக்கே வந்து இப்போ கிராமங்கள்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது. பஸ் பிக்கப் பண்ணிட்டு 5 மணிக்கு 4 மணிக்கே எல்லாருமே வந்துடுறாங்க, வேலைக்கு ம். வந்துடுறாங்க. பஸ் பிக்கப் பண்ணிட்டு போது ஈவினிங் எடுத்து வந்து விட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எனக்கு கிடைக்குமா? அது டீசெண்டா இருக்கு ஜாப். அதனால 10ல கேது இருந்தா அந்த மாதிரி ஜாப் கிடைக்காது. ஓகே. அதெல்லாம் சின்ன சின்ன இடம் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள நிறுவனங்கள்ல தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க போய் இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா கிடைக்காது. இப்போ ஒரு ஃபார்மசி இருக்கு, அது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும், ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும், ஒரு 80 ம். ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்கள்ல தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஓகே. 10ல கேது இருந்தா பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே. 6ஆம் இடம் வலுத்து போச்சுன்னா சர்வீஸ் ஓரியன்ட் தான். அங்கேயே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா வேலை பட்டறைகளை வேலை பார்த்து. செய்யறது, யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறது, செக்யூரிட்டி ஜாப் வேலை செய்யறது, இப்படிதான் நம்ம அதை வந்து அந்த மாதிரியான தொழில் தான் அவங்களுக்கு அமையும். ஓகே சார். ஓகே. 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 அதாவது ஆ தன்ட்ட காசு இருந்தாலும் அவங்க தொழில் செய்யணும்னு நினைச்சா ஜாதக கிரகம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்கனால தொழில்ல முன்னேற முடியும். அப்படிதானே சார்? கண்டிப்பா 6ஆம் இடம் ஓகே. வலுத்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 10ஆம் இடம் வலு ஓகே. பெறணும். அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பே செட் ஆகாது. ம். அவங்க வந்து எது ஒண்ணு தனிச்சு செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க முடிவு வந்து எப்படி சிங்கம் வந்து தனிச்சு இரை தேடுதோ, ம். எந்த ஒரு முடிவும் தனிச்சு செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ ம். அவங்க எல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா செட்டே ஆகாது. ஒரு ஓகே. 3 மாசத்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆனோடனே அவங்க பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆயிடும். ஸோ ஓகே. இவங்களாம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அது செட்டே ஆகாது. ஓகே. அதே கும்ப லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். ம். பார்ட்னர்ஷிப் செட் ஆயிடும். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அவர் வந்து ஒரு ஐஸ் கிரகம். ம்.
கடகம் வந்து நீர் கிரகம். ஸோ ஐஸ் வந்து சந்திரனோட மேட்ச் ஆயிடும். அந்த சந்திரனோட குளிர்ந்துரும். அது ஒன்று மெர்ஜ் ஆயிடும். ஆனா சிம்மம் செட் ஆகாது. ஏன்னா சிம்மம் வந்து நெருப்பு ராசி. இந்த ஐஸ் வந்து நெருப்புல பட்டு அப்படியே உருகி அப்படியே சீக்கிரமா ஆயிடும். அப்போ 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மேட்ச் ஆகாது. இது தண்ணியில கரைஞ்சி அதோட மிங்கிள் ஆயிடும் கடகம். ஆனா சிம்மம் அப்படி இல்லை. நெருப்புல அது தன்னை உருகிது. அப்போ காயப்படுத்துது. அப்போ சூரியனும் சனியுமே ஆகாது 2 பேருக்குமே. அப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்க ஆகாது. அதே கடக லக்னக்காரங்களுக்கு ஆகும். ஸோ இப்படி பார்ட்னர்ஷிப்பை சொல்லும் போது இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 10ஆம் அதிபதியுடன் ராகு கேது செஞ்சாங்கன்னா இவங்க எல்லாம் தொழில் செய்யாம இருக்குது. 10ஆம் அதிபதி போய் எங்கேயும் மறையாம இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தொழில் போடுற முதலீடு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகே ஓகே சார். இப்போ பேசும்போது சொன்னீங்க சிம்மராசிக்காரவங்க வந்து பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணா கண்டிப்பா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும், அவங்க கண்டிப்பா தனியா தான் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தனிச்சு தொழில் பண்ணி ஏமாந்தவங்களை விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய இழந்துட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்கு. இது எதனால சார்? ஆக்சுவலா அவருடைய ஜாதகத்துல 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா பழகிய நண்பர்களாலே ஏமாற்றத்தை அடைவார். அவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜாமீன் போட்டு கொடுக்கறது, நிறைய டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்து பிசினஸுக்காக போடுவார். கடைசியில ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே போட்டிருக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருப்பாரு. அவர் நல்லா பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவார் அந்த பார்ட்னர். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இவரா இருக்கும். இவரு ஆர்டர் எடுக்க இவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து வந்து தொழில பேங்க்ல அடமானத்துக்கு கொடுப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இவர் சொல்றது பேச்ச கேட்டு அவரு எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து கொடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல 11ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்தா பழகிய நண்பர்களால ஏமாற்றம் சந்திச்சு கடனாளி ஆயிடுவார். கடைசியில அவர் ஃப்ரீ ஆயிடுவார். திடீர்னு ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு, ஸ்டாக் இது ஆகி போச்சுன்னு சொல்லி. சோ இதெல்லாம் என்னன்னா 11ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்தா பழகிய நண்பர்களால ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 7ஆம் இடம்ன்றது கமர்ஷியல் பார்ட்னர், 11ஆம் இடம்ன்றது நண்பர்களை குறிக்கும். இந்த மூணாம் பாவகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேசியே ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. காலையில ஆரம்பிச்சு 7 மணி நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரயோஜனம் இல்லாத நண்பர் யாருன்னா 3ஆம் பாவகம். 11ஆம் பாவத்துல அசுப கிரகங்கள் இருந்தாலும் நல்லதுதான். ஆனா அது வந்து நண்பர்களால பிரயோஜனம் இல்லை. சோ நண்பர்களால கடனாளியா வருது. அப்போ முன்ஜாமீன் போடக்கூடாது. எல்லாமே பார்த்துதான் 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா நண்பர்களால கடனாளி ஆக போறாங்கன்னு சொல்லுது. ஓகே சார். ஓகே. இது எப்படி ஜாதகம் பார்த்தாலே நமக்கு ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. அதையும் மீறி அவங்க பண்ணும்போது நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. ஓகே. அதே மாதிரி பாதகாதிபதி இப்போ வந்து 10ஆம் இடத்துல பாதகாதிபதி அமர்ந்திருக்கு. பாதகாதிபதி என்ன செய்வாரு அப்படின்னா, பாதகாதிபதி செயலுக்கு பின்னால் பாதகத்தை செய்யக்கூடியவர் பாதகாதிபதி. இப்போ ஒரு 500 ரூபாய் பொருளை விற்கிறோம், அது அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு விற்கலாம். அதிகபட்சம் அது 5000 ரூபாய் பண்ணி விற்றா அதுக்கு செயலுக்கு பின்னால் பாதகம். அதாவது சதுரங்க வேட்டை வந்து ஆமா இப்ப சதுரங்க வேட்டையில 500 ரூபாய் பொருள் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பாரு அந்த ஹீரோ. ஒரு பொருளை அதோட தரத்தை உயர்த்தி விற்பாரு, கடைசியில மாட்டிப்பாரு. இதுதான் அந்த பாதகாதிபதி தன்னுடைய வேலை செய்வாரு. அஷ்டமாதிபதி என்ன செய்வாரு, அந்த ஆசையை தூண்டி அவமானத்தை கொடுப்பாரு. இந்த 500 ரூபாய் பொருள் என்னென்னலாம் மேக்கப் பண்ணி விற்கிறோமோ விற்பாரு. அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரேப்ஸ் பேக்கெட் வாங்குறோம், பாக்ஸ்ல வருது. அது அந்த ஸ்டாக் ரொம்ப நாளா ஆயிட்டு இருக்கும். ஆனா மேல மட்டும் பேக்கேஜ் நல்லா இருக்கும், உள்ள பார்த்தா எல்லாம் அந்த பழங்கள்லாம் கெட்டு போயிருக்கு. அடுத்த ட்ரிப் அந்த ஆசைக்கு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு, நம்ம கிட்ட தள்ள கட்டிட்டு போயிடுவாரு. அடுத்த ட்ரிப் அவர் அந்த பழக்கடைக்காரர் நம்ம கிட்ட வந்தா நம்ம வாங்க மாட்டோம். இருந்தாலும் சரியான ஃப்ராடு, காசுக்கு ஆசைப்பட்டு அழுகிய பழத்தை வச்சுட்டு போயிட்டாரு, இனி இந்த ஆள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு. அப்ப ஆசையை தூண்டி அவமானத்தை கொடுத்து கடைசியில வாடிக்கையாளர் இல்லாமலே போயிடும். அஷ்டமாதிபதி என்ன செய்யறாரு, ஆசையை தூண்டுற வேலையை செய்வாரு. அதுக்கு ஆசைக்கு இணங்க கூடாது. அது என்ன பண்ணணும், அதுக்கான ரேட்டை கொடுத்துட்டு இல்ல பழம் கெட்டு போயிருக்கு வேணாங்க நாளைக்கு வாங்க ஃப்ரெஷ் பேக்கெட் எடுத்து வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நேர்மையா தொழில் செய்யும் போது அவங்க பாதிப்பாங்க. அஷ்டமாதிபதி ஆசையை தூண்டி அவமானத்தை கொடுப்பார். பாதகாதிபதி செயலுக்கு பின்னால் பாதகத்தை கொடுக்கிறவரு பாதகாதிபதி. மாரகாதிபதி என்ன செய்வாரு அப்படின்னா, மாரகத்துக்கு இணையான ஒரு பயத்தை கொடுப்பாரு. சோ 2, 3, 7, 8 பாவங்கள் தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ 8ஆம் இடம்ன்றது அதேதான். அது தேவையில்லாத ஒரு மன பயம், ஒரு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். லைஃப் என்ன ஆகுமோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் வந்து கொடுக்கறது தான் இந்த 8ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்ன சொல்லுதுன்னா, வருமானம் கண்டிப்பா வரும், அதை சுப விரயமா ஆக்கிறது நல்லதுன்னு சொல்லணும். ஏன்னா அது விரயஸ்தானம். ஸோ அதை வந்து சுப கடனா மாத்திறது நல்லது. இவங்க வந்துக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வித்து இருக்குது, உடனே அது வந்து மகளுக்கு திருமணம் பண்றது, மகனுக்கு திருமணம் பண்றது, இல்லை ஏதோ ஒரு ஃபிளாட் வாங்கிக்கிறது, இல்லைன்னா அந்த பணம் வந்து விரயத்துல கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதை சுப கடனா ஆக்கிறது நல்லது, சுப செலவா மாத்திக்கிறது நல்லது 12ஆம் இடம்.
சரி, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். நீங்க இப்போ பேசுனீங்கல்ல, தொழில் சார்ந்து என்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து, இனிமே தொழில் ஆரம்பிக்க போறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா, வணக்கம்.